ஒரு காலத்தில் மேகி என்ற சிறுமி இருந்தாள். அவள் இதற்கு முன்பு ரயிலில் சவாரி செய்யவில்லை. நிலம் முழுவதும் பயணித்த சக்கிங் விசில் ரயில்களை பற்றி தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து உற்சாகமான கதைகளை கேள்விப்பட்டாள். இன்று மேகி இறுதியாக அதை தனக்குத்தானே அனுபவிக்கப் போகிறாள். ஆனால் அவர்கள் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது அவளுடைய இதயம் பதட்டத்துடன் ஓடியது. ரயிலின் விசில் ஒரு காட்டு மிருகம் போல காற்றில் எதிரொலித்தது. மேகியின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை அனுப்பியது. ரயிலின் கதவுகள் இடி முழக்கத்துடன் திறக்கப்பட்டன. மேகியின் தைரியம் காற்றுடன் தப்பி ஓடுவது போல் தோன்றியது. அவள் தன் தாயின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவளுக்குள் பீதி எழுந்தது. மேகி, பரவாயில்லை என்று தன் நிலைக்கு குனிந்து அவள் அம்மா சொன்னாள். என்னுடைய முதல் ரயில் பயணம் எனக்கு நினைவிருக்கிறது. எனக்கும் பயமாக இருந்தது. ஆனால் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. அதை பற்றி ஒரு வேடிக்கையான கதையை சொல்கிறேன் என்றார். மேகியின் கண்கள் விரிந்தன. அவள் ஒரு முறை தற்செயலாக தவறான இருக்கையில் அமர்ந்திருந்தாள். ஆனால் அதை சிரித்தாள் என்ற கதையை அவளுடைய அம்மா சொன்னபோது அவள் உன்னிப்பாக கேட்டாள். தனது தாயின் வேடிக்கையான கதையை மேகி படம் பிடித்த போது அவரது கவலை குறையத் தொடங்கியது. ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் மேகி இறுதியாக ரயில் ஏறினார். அவளுடைய கண்கள் ஆச்சரியத்துடன் அகலமாக இருந்தன. ஜன்னலுக்கு வெளியே உள்ள உலகம் வண்ணங்களின் மங்கலாக மாறியது. ரயில் நகரத் தொடங்கியது. ரயில் வேகத்தை அதிகரித்த போது ஒரு பறவை ஜன்னலுக்கு அருகில் குதித்து மேகியின் கவனத்தை ஈர்த்தது. அவள் சிரித்தாள். பறவையின் அருளைக் கண்டு ஆச்சரியப்பட்ட போது அவளுடைய பயம் மறந்துவிட்டது. அவர்கள் தங்கள் இலக்கை அடையும் நேரத்தில் மேகி மகிழ்ச்சியுடன் ஒளிரும். ரயில் பயணம் மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அவளால் மீண்டும் சவாரி செய்ய காத்திருக்க முடியவில்லை. அவர்கள் ரயில் நிலையத்திலிருந்து விலகிச் சென்றபோது மேகி தனது அம்மாவிடம் திரும்பி, அது ஆச்சரியமாக இருந்தது. நாம் விரைவில் மற்றொரு ரயில் சாகசத்திற்கு செல்ல முடியுமா? அம்மா புன்னகைத்து அவளை அணைத்துக் கொண்டார். நிச்சயமாக மேகி, உனக்கு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். புதிய விஷயங்களை முயற்சிப்பது முதலில் கொஞ்சம் பயமாக இருக்கும் என்பதை மேகி கற்றுக்கொண்டார். ஆனால் இறுதியில் அது எப்போதும் மதிப்புக்குரியது. அன்றிலிருந்து தனக்காக காத்திருக்கும் அனைத்து புதிய சாகசங்களையும் அவள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள்.